வணக்கம். உங்கள் காஞ்சிபுரம் பட்டு சேலை அசல் வெள்ளி ஜரிகையா இல்லையான்னு வீட்டிலேயே எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பட்டு சேலையை எடுத்து அது வெள்ளி ஜரிகையா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த பட்டு சேலையோட ஒரு முனையை இந்த மாதிரி ஒரு முனையை எடுத்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு கடப்பாக்கல் துண்டு பீஸை எடுத்து இந்த கடப்பாக்கல்லை கையில் எடுத்துக்கின்னு இந்த பட்டு சேலையோட முனையை எடுத்து இந்த கல்லில் இப்படி தேய்ச்சோம்னா நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா இந்த கலர் கிடைக்கும். இந்த கலர் பார்த்தீங்களான்னா இந்த டல்லாக கிடைக்கிறது காப்பர் கலர். இது டூப்ளிகேட் ஜரிகை, ஒரிஜினல் கிடையாது. இது நம்ம தறியில் பயன்படுத்துகிற அசல் வெள்ளி ஜரிகை. இந்த வெள்ளி ஜரிகையை இப்போ இந்த கடப்பா கல்லில் தேய்ச்சா வெள்ளை கலரில் நமக்கு கலர் வரும். இது அசல் வெள்ளி ஜரிகை. இந்த ரெண்டு கலரும் பாருங்க. இது அசல் வெள்ளி ஜரிகை, வெள்ளையா இருக்கும். இது காப்பர் கலர். காப்பர் கலர்ல இருக்கிறதுனால இது காப்பர் ஜரிகை. ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டா நல்லா பாருங்க. இந்த வெள்ளியோட துகள்கள் அதிகமா இருக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமான ரேட்டு நமக்கு கிடைக்கும். இது ஒரு வெள்ளியும் ஒரு டச்சு கொஞ்சம் குறைவா இருந்தா அதுக்கேற்ற ரேட்டு கிடைக்கும். டச்சு அதிகமா இருந்தா அதுக்கான ரேட்டு அதிகமா நமக்கு கிடைக்கும். சேலையோட ஜரிகை சேலையில எவ்வளோ அதிகமா இருக்குதோ அதுக்கான ரேட் நமக்கு கிடைக்கும். உடல்ல எவ்வளோ இருக்கு, புட்டாவா இருக்கா, டிசைன் செல்ஃபா இருக்குதா, பார்டர்ல எவ்வளோ ஜரிகை இருக்குது, முந்தானில எவ்வளோ ஜரிகை இருக்குது, ஜரிகை எவ்வளோ அதிகமா இருக்குதோ அதுக்கான ரேட்டு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஜரிகை எவ்வளோ கம்மியா இருக்குதோ அதுக்கான ரேட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்க சேலையை செக் பண்ணி என்ன டச் வந்திருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.